sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பொதுக்காலத்தினுடைய 23வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். எனவே மரியாவிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவார்த்தை ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்கின்றோம். லூக்கா நற்செய்தி பிரிவு 14 25 33 வரை உள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவரிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையே என்னை விட மேலாக கருதினால் அவரின் சீடனாய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்கள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாத நிலையில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டார். அப்படியே உங்கள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத இவரும் என் சீடராய் இருக்க முடியாது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, மிக அருமையான ஒரு செய்தி, சீடத்துவ வாழ்வு. இன்றைய மைய சிந்தனை சீடத்துவ வாழ்வு. சீடத்துவ வாழ்வு என்றால் என்ன என்று நாம் அடிக்கடி சிந்திக்கின்றோம். எல்லா வாழ்வும் சீடத்துவ வாழ்வுதான். எல்லா நாட்களிலும் சீடர்களாகத்தான் வாழுகின்றோம். எல்லா நாட்களும் இறைவார்த்தையை கேட்கின்றோம், சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். சீடத்துவ வாழ்வுக்கு ஆண்டவர் அழைக்கின்றார். எனவே அந்த உலகத்திலே சமுதாயத்திலே வாழ்ந்த இயேசு பலரும் பல்வேறு மதிப்பீடுகளுக்கு பின்னால் அலைந்து ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றார். எனவே அவ்வாறு ஓடுகின்ற பொழுது ஒரு சில நெருக்கமாக வந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். அதையும் உணர்கின்றார். ஆனால் அவர்களுக்கு குடும்பத்தையும் சொத்துக்களையும் சுகங்களையும் விட்டுவிட்டு வருவது என்பது ஒரு நெருடலாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன தீர்வு கொடுப்பது என்று ஆண்டவர் சிந்தித்திருக்கலாம். ஆண்டவர் உணர்கின்றார். ஆசை இருக்கிறது, ஆனால் துறந்துவிட்டு வர வேண்டும் என்பதில் பிடித்தமில்லை. இயேசுவை பின்பற்றுவதற்கு ஆர்வம் இருக்கிறது, ஆனால் சொத்துக்களையும் சுகங்களையும் மனைவி பிள்ளைகளை எப்படி விட்டு வருவது என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொது நேரத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் தன்னலத்தை எப்படி விட்டுவிடுவது என்ற பிரச்சனை இருக்கிறது. பிறந்தளத்தில் ஆர்வம் இருக்கிறது, ஆனால் சுயநலத்தை எப்படி விட்டு விடுவது என்பதிலே சிக்கல் இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிவாக இருக்க வேண்டும், என்னுடைய சீடனாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் துறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
எல்லாவற்றையும் முற்றும் துறந்து முனிவர்களாக வாழ வேண்டும் என்பதை விட முற்றும் துறந்து முனிவர்களாக வாழ வேண்டும், காட்டிலே செல்ல வேண்டும், தவம் இருக்க வேண்டும் என்று சொல்வதை விட டெடிகேஷன், கமிட்மெண்ட், ஈடுபாடு, தியாகம், இழப்பதற்கு தயாராக இருத்தல் நமக்குள் இருக்க வேண்டும். இறப்பதற்கு தயாராக இருத்தல். ஆஷ்விட்ஸ் என்று சொல்லுகின்ற ஜெர்மனியினுடைய கான்சன்ட்ரேஷன் கேம்பில் மேக்சிமிலியன் கோல்பே என்று சொல்லுகின்ற ஒரு பணியாளர் இருந்தார். அவர் மிகவும் சிறப்பான பணிகளை அந்த சிறைச்சாலைக்குள்ளே செய்திருக்கிறார். ஒரு நாள் சிக்கல் வருகிறது. அவரோடு இருக்கின்ற கைதி ஒருவர் கொல்லப்பட வேண்டும். பெரிய லிஸ்ட்டு வைத்திருப்பார் ஹிட்லர். அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் கொன்று கொண்டே இருப்பார். அப்படின்னு இருக்கின்ற பொழுது ஒருவனுடைய பிரான்சிஸ் என்று சொல்லுகின்றவனுடைய பெயர் அழைக்கப்படுகிறார். பிரான்சிஸ் கதறி அழுகின்ற, ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றும், யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அழுகிறான். காரணம், எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை யார் காப்பாற்றுவது, என்னை கொன்று விடுவார்கள் என்று கதறுகின்றான், பதறுகின்றான். மேக்சிமிலியன் கோல்பே தீர்மானிக்கிறார், என்னுடைய உயிர் என்னிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய உயிரை கொடுத்தால், அவனுடைய இடத்தில் கொடுத்தால் அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்படும் என்று நினைக்கின்றார். எனவே அதிகாரியிடத்திலே சொல்லுகிறார், மேக்சிமிலியன் கோல்பே இன்னைக்கு கொல்லப்படக்கூடிய அந்த பிரான்சிஸுக்கு பதிலாக நான் போகிறேன், நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார். எளிதான காரியம் அல்ல. ஆனாலும் அதிகாரிகளுக்கு திருப்திகரமாக சொல்லி புரிய வைத்து, அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவனை காப்பாற்றலே மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி புரிய வைத்து, அவனுக்கு பதிலாக மேக்சிமிலியன் கோல்பே இறக்கிறார். மேக்சிமிலியன் கோல்பே இறக்கிறார். மறைசாட்சியாக இறக்கிறார். தியாகம் செய்த ஒரு மனிதனாக இறக்கிறார். தன்னுடைய உயிரையே கொடுக்கின்ற அளவிற்கு செல்லுகின்றார். ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் சொல்லுகிறார், என் நண்பர்களாக இருக்கின்றவர்கள் உயிரை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. நீங்கள் என் நண்பர்களாக இருந்தால் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசுனுடைய இந்த இறைவார்த்தை மிக மிக முக்கியமான ஒன்று. நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம். சீடத்துவ வாழ்வு என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு நிமிடமும் உயிரை கொடுக்கின்ற ஒன்று, உயிரை இழக்கின்ற ஒன்று. பல வேளையில் தன்மானத்தை இழக்கின்ற ஒன்றாக இருக்கும். பேரையும் புகழையும் பெருமைகளையும் இழக்கின்ற ஒன்றாக இருக்கும். காசு பணங்களையும் சொத்துக்களையும் இழக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதை நாம் எப்பொழுது இழக்கின்றோமோ அப்பொழுதுதான் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளும். பிரான்சிஸுக்காக உயிரை இழந்தார் மேக்சிமிலியன் கோல்பே. மறைசாட்சி என்ற பட்டத்தை பெற்றார். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவாம், வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவரும் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ்வதற்கான வரத்தை தாரும். குறிப்பாக பிறருக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து, நிஜமாக அர்ப்பணித்து, முற்றிலும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டிய ஆற்றலை தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.